மன்னிப்பு கேட்க மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சாரி கேட்க உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. என்னையா நீ ஒரு ஆளு? கேட்க முடியாதுடி. நான் எதுக்கடி சாரி கேட்கணும்? ராங் ரூட்ல வந்தது நீ. ஒன் வே ரோடுல தெரிஞ்சும் ராங் ரூட்ல வந்துட்டு நான் உங்ககிட்ட போய் சாரி கேட்கணுமா? என்னது ஒன் வே ரோடா? அதனாலதான் எந்த வண்டியும் நான் வந்த பக்கம் வரலையா? அச்சச்சோ. சரி சரி, கைத்த வெளியே காட்டாத. என்ன என்ன என்னது ஒன் வே ரோடா? அது எங்களுக்கு தெரியும். நான் பைக் இங்க பார்க் பண்ண தான் வந்தேன். நீங்க தான் வேணும் வந்து என்னை இடிச்சிட்டீங்க. கொல்ல பாத்தீங்க என்ன? என்னது? நான் உன்னை கொல்ல பார்த்தேனா? யாரும் இருக்கா இல்லையா? ஏற்கனவே செம கோவத்துல போயிட்டு இருக்கேன். பார்க்க வேண்டிய கிளைண்ட்டை பார்க்க முடியுங்கிறத கோவத்துல போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம தள்ளிடு. இப்ப என்ன பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்னு சொல்லி தந்து தொலைறேன். பணத்துக்காக தானே இவ்வளவு பேச்சு. இருங்க இருங்க, நிப்பாட்டுங்க. பணத்துக்காக பேசுறேனா? யோ, உனக்கு அறிவு இருக்கே இல்லையா? நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்து என்ன மோதிட்டு இப்ப நான் பணத்துக்காக உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரியா, அடிபட்டு எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. எனக்கெல்லாம் தெரியாது. என்னோட பைக்கும் உடஞ்சிட்டு, பைக் ரிப்பேர் பண்ணவும் நீ தான் பார்க்கணும். என்னோட கைக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீ தான் பார்க்கணும். ஒன்னும் இல்லை, நீயே வந்து என் பைக்கை ரிப்பேர் பண்ணி தந்துட்டு எனக்கு கைக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு போகலாம். உன் பணத்தை நான் உனக்கு கையால் வாங்க மாட்டேன். கூட வந்து நீயே எனக்கு ட்ரீட்மெண்ட் என் பைக் ரிப்பேர் எல்லாம் பண்ணி தந்துட்டு நீங்க கிளம்பலாம். இல்லைன்னா நான் விடவும் மாட்டேன். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? எனக்கு டைம் இல்லை. பணம் வேணும்னா வாங்கிக்கோ. என்னாலலாம் உன் கூட வர முடியாது. ஓ, நீங்க காசு தரேன்னு சொன்னோன்னா நான் அதை வாங்கிடணும். எனக்கு வேற வேலை இல்ல. ஒழுங்கு மரியாதையா கூட வந்து எல்லாத்தையும் சாரி பண்ணி வச்சுட்டு போங்க. இல்ல இங்க இந்த ஒரு இன்ச்சி கூட உங்க கார் நவளாது. பாக்குறீங்களா? சி, யார் முகத்துல முழிச்சினோ தெரியல. இந்த ராட்சசி கிட்ட போய் மாட்டியிருக்கேன் பாரு. பைத்தியம் பைத்தியம். ஐயோ, மனுஷங்கிட்ட பேசலாம், பைத்தியம் கிட்ட பேச முடியுமா? பைத்தியம் பைத்தியம். யார் பைத்தியம்? பைத்தியம் சொன்ன நீதான் என் பைத்தியம். உன் குடும்பமே பைத்தியம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் மட்டும் சொல்லு, தந்து தொலைகிறேன். உன் கூட எல்லாம் நான் வர முடியாது. எனக்கு வேலை இருக்கு. ஓ, எங்களுக்கு வேலை இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட பணத்துக்காக உங்க கார்ல கொண்டு என் பைக்கை கொண்டு விட்டேன் பாருங்க. ஒழுங்கு மரியாதை என்ன ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போங்க. இல்ல இங்க இது போக முடியாது. ஷுப்பா, சரி வந்து தொலை, வந்து ஏறு வா. அது அந்த பையன் இருக்கணும். என்ன சொன்ன? பயமா? அது ஒண்ணுல போலாமே. ஐயோ, பொறுமையா போயா. எதுக்கே இவ்வளவு வேகம்? பாரு, வாய் மூடிட்டு ஒழுங்கா வா. இல்ல இறக்கி விட்டுருவேன். ஆமா ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இறக்கி விடுவாங்களாமே. என் வருது டார்லிங் வராங்க. அப்புறம் இருக்கியா உனக்கு பேச்சா பேசுற? இரியா, என் வருது டார்லிங் வரட்டும். வருது. எவன் வரேன் நானும் பாக்குறேன். அவன் மட்டும் என் கையில சிக்குனா செத்தான். உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்ட பைக்கை கொடுத்து என் வண்டியில விழ வச்சான் பாரு. அவன் என் கையில சிக்குனா அப்பந்தான் இருக்கு பாரு. பேசியா பேசு, எவ்வளவு பேசுனா பேசு. ஆனா என் வருது டார்லிங் பத்தி உனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு செத்தடா. ஏன் டார்லிங்க வாணி மிரட்டுற? இருடா, உனக்கெல்லாம் சேர்த்து வச்சு வைக்கிற ஆப்பு. ரொம்ப பேசுறல நீ. ஏய், வாயை மூடிட்டு அமைதியா வாடி. அமைதியாவே இருக்க மாட்டா போல. நோய் ஏதாவது பேசிட்டே வருது. சே. ஆமா ஆமா, இவங்கிட்ட பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஆளை பக்கண்டாமா, ஆளை பாரு. அப்போ உன் வேலையை பாரு. ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு போடும், அதான் கூட்டிட்டு போறேன்ல. வாயை மூடிட்டு அமைதியா வா. ஏற்கனவே சரியான டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது லூசு மாதிரி பேசாம வாயை மூடிட்டு வா. ரொம்ப சீன் போட்டுறாங்க. பெரிய அளவ நினப்பு. இவர்கிட்ட நாங்க பேசுறதுக்கும் அவரை பாக்குறதுக்கும் வலிச்சிட்டு இருக்க மாதிரி. ஆளை பக்கண்டாமா. வருது டார்லிங், சீக்கிரம் வாங்க. இந்த ஆள் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. இவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, சே, சரியான ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டேன். ஐயோ, நான் சும்மா தானே இருக்கேன். பைத்தியம் கீத்தியம் சொன்னேன், அவ்வளவுதான். பாத்துக்கோ, ஆளை பக்கண்டாமா கருவண்டு. ஏன்னா ஏன்னா அப்படி பார்த்து மாச்சா பயந்துட்டோமா? ஆளை பக்கண்டாமா. ஒழுங்கா முன்ன பத்து காரை ஒட்டியா இங்க பாக்குறாரு. இன்னைக்கு நாள் எனக்கு ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டி சிக்கன் மணி எழுத்து வச்சிருக்கி போல. சே, தலை எழுத்து. யார்கிட்ட? ஏங்கிட்டயே. ஏய், உன்னமோ ஒரு ஃப்ரெட நான் பார்த்ததே இல்லை. என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டல. இருடி, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட சிக்கவல்ல அப்ப இருக்கு. உங்களை பாரு, என் டைமிங்கை வேஸ்ட் பண்ணிட்டு மூஞ்சி பாரு. தள்ளுப்ப. யோ யோ யோ, ஓ மூஞ்சி போய் கண்ணாடி பாரியா கருவண்டு. என்ன சொல்ல வந்துட்டான்? நீ பேசின பேச்சுக்கு தாண்டா உன்னை நான் இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸ்ரீ, நான் யாருன்னு காட்ட வேண்டாம். இனிமே என்னை பார்த்தா இவகிட்ட நான் பேசணுமா வம்பு வச்சுக்கணும்னு பயப்படணும். அதுக்கு தான் இந்த சாம்பிள். என் வருது டார்லிங் வராங்க. இருடா, என் வருது டார்லிங் வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இருக்கு பாரு. ஏற்கனவே என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு டைம் இல்லை. மரியாதையா வழிய விடு. மரியாதையா என்ன சொன்ன? பணத்துக்காக உங்ககிட்ட நான் நாடகம் நடிச்சிட்டு இருக்கேனா? இரியா, என் வருது டார்லிங் வராங்க. வருது டார்லிங் சொல்றீங்க. யார் தான் அவரு? அந்த வருது வர சொல்லு பாப்போம். அதான் அங்கிட்ட நோக்கு. வருது டார்லிங்,
இந்த நிக்கா பாருங்க, இவன் தான் என்ன இடிச்சிட்டான் கார்ல. நீ வந்து என்னன்னு கேளுங்க டார்லிங். ஏய், நான் ஒன்ன வந்துடுச்சு ராங் ரூட்ல ஒன்வேல வந்துட்டு ஏக்கன நல்லா பேசுறடி. ஐயோ நீதாயா? அதான் நான் ஏத்தற வாரேன் தெரியுதுல. வேன் வந்து இடிச்சிட்டு இப்ப வந்து நீ பேசுற. நல்லா வருவியா? வருது டார்லிங். நீங்க என்னன்னு கேளுங்க டார்லிங். இவன் இடிச்சிட்டு என்ன பைத்திய லூஸ் அப்படி இப்படி திட்டிட்டான் டார்லிங். வருது டார்லிங். நான் இவங்கிட்ட சொன்னேன் என்னோட வருது டார்லிங் வருவாங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்றேன். எவன் வரேன் நான் பார்க்கணும். உங்களையே என்ன பண்ண போறேன்னு பாருன்னு என்கிட்ட மிரட்டுறாங்க டார்லிங். அந்த வருது டார்லிங் இவர் தானா? நான் ஏதோ இவ லவ் பண்றவன்னு நினைச்சு கடைசியில பார்த்தா தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கான். இவ யாரு? ஓ, என் தாத்தா பத்தியே முறைக்கிறேன். வருது டார்லிங் பாத்தீங்களா? உங்களையே எப்படி முறைக்கிறான். இவனை என்னன்னு கேளுங்க டார்லிங். அம்மாடி ஸ்ரீ, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுமா? வருது டார்லிங். நான் எவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன வாயை மூட சொல்றீங்க? இந்த நிக்கா பாருங்க கரவண்ட். இவனை என்னன்னு கேளுங்க. இப்ப தம்பி, உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்கயா, போங்க. என் பேத்தியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கயா. வருது டார்லிங். என்ன இவனை விடுறீங்க? இவனை சும்மா விடக்கூடாது. ஸ்ரீமா, வருது டார்லிங். இவன் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? ஏதோ உன்ட்ட பணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சண்டை போட என்னெல்லாம் பேசினான். என்ன டார்லிங்? அப்ப யார் மேல சொல்லுமா? வருது டார்லிங். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த ஒன்வே பக்கம் போகாத நீ. இதோட எத்தனை பேர்கிட்ட நீ சண்டை இழுத்தாச்சு சொல்லு. வாமா போலாம். இப்ப தம்பி, சாரிப்பா, என் பேத்தி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன், மன்னிச்சிருப்பா. ஐயா ஐயா, வயசுல மூத்தவங்க வேண்டாம் ஐயா, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்க ஐயா, எனக்கு டைம் ஆச்சு ஆல்ரெடி, நான் கிளம்புறேன். என்னம்மா ஸ்ரீ, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், படிச்சு சொன்னேன்னா இல்லையா அந்த ஒன்வே பக்கம் போகாது. அங்க பாட்டி இருந்து கத்திட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் தெரியாது, நான்லாம் காப்பாற்ற மாட்டேன். நீயும் உன் பாட்டியை சமாளிச்சுக்கோ. என்ன உண்டினே நாக்குதா தெரியுமா? ஒரு காஃபி கூட தர மாட்டீங்களா? நீ பண்றதுக்கெல்லாம் நான் காஃபி குடிக்காம இருக்கணுமா? என்ன ஸ்ரீமா? வருது டார்லிங். என்ன கலட்டி விடுறீங்க? என்ன ஸ்ரீமா, என்ன ஒரு காஃபி கேட்டு மரியாதை உங்க பேத்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. யார்கிட்ட வம்பெடுத்து இருக்கான்னு தெரியலன்னு என்ன விரட்டிட்டா தெரியுமா? ஒரு காஃபி கேட்டதுக்கு என்னை எப்படி விரட்டிட்டா தெரியுமா? அவ்வளோ சும்மா விடக்கூடாது. வா ஸ்ரீ, நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த வள்ளியை உண்டிலே நாக்குவோம். ஆமா வருது, அந்த வள்ளி ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வாங்க வருது, என்னன்னு கேட்போம். வருது டார்லிங், நான் இருக்கேன். உங்க ஸ்ரீ நான் இருக்கேன். வாங்க டார்லிங் போவோம். அதே மாதிரி நீங்களே என்ன காப்பாற்றணும் சரியா? சரிம்மா, போலாமா? இனிமே இந்த மாதிரி ஒன்வே பக்கம் வரக்கூடாது சரியா? சரி வருது டார்லிங். ஆனா தாலி நல்லா திட்டிட்டாரு தெரியுமா? சரி ஸ்ரீ, நீ வருத்தப்படாத. என்னைக்காவது சிக்காமைய போவோம், அப்ப இவனை பாத்துக்கலாம். இப்போ வா, போய் வள்ளியை சமாளிப்போம். இல்ல ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள நடையத்த மாட்டான். வா போவோம். சரி வருது டார்லிங், வாங்க போலாம். செலியும் போதும், வேலை இருக்கலாம், வேலையை பார்க்குறேன் விடுங்க. இருடி, அதான் இன்னும் ஆதி வரல, நம்ம லவ் பண்ணுவோம். ஆமாம் ஆதி சார் வந்தா தெரியும். ஐயோ ஆதி சார், செலியா என்ன மன்னிச்சிரியா? உன்னை மாட்டி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆகணும். இல்லைன்னா எனக்கும் சேர்த்து தான் திட்டு விடும். சாரி செலியா. செலியா, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபைல் தானே தர வந்தேன், இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க. விடுங்க, வேலை இருக்கு. ஆதி சார் வந்தா திட்டுவாங்க. இல்லடி, அதான் ஆதி இல்லையே. இருடி. யோ உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. செலியா இல்லை செலியா, ஆதி சார் வந்தால் கண்டிப்பாக திட்டுவாங்க. வேண்டாம் விடுங்க, நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வேறு டைம்லலாம் நம்ம லவ் பண்ண வேண்டாம், மற்ற டைம் வேணால் பார்த்துக்கலான்னு. என்ன செலியா, விடுங்க என்ன. அதான் ஆதி இல்லையே, அவன் வந்தா பாத்துக்கலாம். இப்போ அமைதியா இரு, நம்ம லவ் பண்ணுவோம். வைஷோ, அப்ப நீ இவ்வளவு நேரம் பேசுறது ஆதியை பார்த்துட்டு தான் இந்த டைலாக்லாம் விட்டியா? அதான் நீ என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம பேசுறானு. ஏ வைஷோ, ஏண்டி? அது சாரி செலியா, நான் போகிறேன். அடியே, ஒரு சிக்னல் தந்திருக்கோம்லாடி. ஏண்டி? இன்னைக்கு அவன் உண்டிலே நாக்க போறான். வறுத்து எடுப்போம், கருக்கி போய் கரிச்சட்டியா வர புடி ஆள போற. சார், நெடுஞ்சலின் சார், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல நான் வெளியே போகணுமா? செலியா நீயே பார்த்துக்கடா, பாய், அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா எங்க பார்க்க? சார், அவங்க போயிட்டாங்க சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? என்னடா ஆதி, எப்படா வந்த? ஆதி இல்லையே, அப்புறம் என்ன, நம்ம லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்துட்டேன். டேய், இது ஆபீஸா இல்ல உன் பெட்ரூம் நினைச்சியா? இங்க வச்சு கொஞ்சிட்டு லவ் பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஆபீஸ் டைம்ல ஆபீஸ் வேலையை மட்டும் பாருன்னு. என்னடா ஆதி? அது ஆதி இல்லடா, வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, நல்ல வேலை பார்த்து கிழிச்ச. சரி விடுடா. அப்புறம் கிளைண்ட பார்க்க போனேன், என்னாச்சு? கிளைண்ட பார்க்க முடியல, அவரு அர்ஜென்டா கிளம்பிட்டாராம், பார்க்க முடியலடா. ஆதி, நீ அவர் சொன்ன டைம் தானே போன, எதுவும் லேட்டா போனியா? ஏய், உனக்கு என்ன பத்தி தெரியாது. அவர் சொன்ன டைமுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போய் நிற்பேன். அவர் சொன்ன டைமுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போய் நின்றுருக்கேன். நம்மளை வர சொல்லிட்டு அவன் ஃபாரினுக்கு பொண்டாட்டி கூட போயிருக்கான்.
ச்சே, எனக்கு அவரோட கான்டாக்டே வேண்டாம், கேன்சல் பண்ணு. சரிடா, கான்டாக்டை கேன்சல் பண்ணலாம். இதுக்கா கோவப்படுற? விடு, பாத்துக்கலாம். நீ வேறடா, கிளைண்ட பார்க்க முடியாத டென்ஷன்ல வந்துட்டு இருந்தானா ஒரு பைத்தியம் வேற வம்பு இழுத்து. ச்சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? என்னடா என்னாச்சு? அதை விடுடா, அது ஒரு பைத்திய கேஸ், அது தேவையில்லை. சரி, மீட்டிங் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பக்காவா ரெடியா இருக்குடா. நீ வந்தேன்னா மீட்டிங் ஆரம்பிக்கலாம். போலாமா? போலாம்டா, வா. காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்க, என்ன பேசணும்? அபி, அது வந்து நான் என் மனசுல சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. நான் சொல்லலைன்னா என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. என்ன சார்? முதல்ல இந்த என்ன சார் சொல்றத நிப்பாட்டு. என்ன சூர்யான்னு கூப்பிடு. சார், அது எப்படி? நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர், அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களோடது. நான் போய் எப்படி சார் உங்களை சூர்யாவை கூப்பிட முடியும்? சார், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். என்ன சார்? அபி, ப்ளீஸ் சார் சார்ன்னு சொல்லி என்ன வேற ஆளாக்காத. என்ன சூர்யான்னு கூப்பிடு. சாரி சார், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள். அபி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. நீ என் கூட இருக்கணும். என் கூடயே, என் வீட்டில் என் கூட எப்போவுமே என் கூட இருக்கணும்னு தோணுது. அபி, உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ ஈவினிங் வீட்டுக்கு தான் கிளம்புவ உன்னோட வேலையை முடிச்சுட்டு. ஆனால் நானா இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட மனசு உன் பின்னாடியே வந்துடுது. உன் நினைப்பாவே இருக்கு. உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ மறுநாள் காலையில் வரும்னு எதிர்பார்த்துட்டு தூக்கமே வராது. உன்னோட ஞாபகமும் உன்னோட முகமும் உன்னோட இந்த அழகான 2 கண்கள் தான் என் கண்ணு முன்ன வந்துட்டு போகும். நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அது தகுதி கிடையாது. நான் தகுதி இல்லைங்க. உங்கள்கிட்ட லவ் பண்ணி உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிற தகுதி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இருந்த இடம் அப்படி. உங்களுக்கு தகுதியாக நான் இருக்க மாட்டேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பேன். ஆனால் என்னால் இதை கூட உங்கள்கிட்ட வாய் திறந்து சொல்ல முடியாது. சாரி, சொல்ல முடியாது. என்ன அபி, பேசாம அமைதியா இருக்க? நான் இவ்வளோ தூரம் சொல்றேன், ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அபி ப்ளீஸ், நீ என்ன பார்க்கறதுல வச்சு உனக்கும் என் மேல காதல் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதான் உன்கிட்ட தைரியமா என் காதலை வந்து சொன்னேன். என்ன அபி, அமைதியாவே நிக்க, ஏதாவது சொல்லு. என்ன சொல்ல சொல்கிறீங்க? என்ன சொல்ல முடியும்? தகுதி இல்லை, எனக்கு தகுதியே கிடையாது. இல்லை, வேண்டாம். நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிறது போதும். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அபி, ஏதாவது பேசு, ஏதாவது ஒரு பதில் சொல்லுடி. அமைதியாவே நிக்கா. சாரி சார். அபி நில்லு, ஏதாவது பதில் சொல்லிட்டு போ. அபி, ரெண்டு பேரும் தலை தொங்க போட்டா நான் விட்டு வேணாம். பேத்திக்கு தாத்தா சப்போட்டு, தாத்தாக்கு பேத்தி சப்போட்டு. நல்லா வருவீங்க. என்ன வள்ளிமா? வள்ளிமா வள்ளி, வாய் திறந்துடாதீங்க. நீங்க கொடுக்குற செல்லமும் இலக்காரம் தான். இவன் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா. சொல்லு, எங்க போய் வம்பெடுத்த சொல்லுடி. தாத்தா, எப்படியாவது காப்பாத்தி விட்டு தாத்தா. ஆமா ஆமா, உங்க தாத்தா நல்லா காப்பாத்துவாங்க. உங்க தாத்தாவை யார் காப்பாத்துறா என்ன பாக்கண்டாமா? என்ன தாத்தா அமைதியா இருக்கீங்க? பேச விட்டுட்டு. தாத்தா, உங்க அத எடுத்து விடுங்க தாத்தா. அப்பதான் பாட்டிய அமைதியாக்க முடியும். எடுங்க தாத்தா. உசு பேத்தி தானே இவகிட்ட நான் அடி வாங்க வைக்கிறேன். போமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல. வருது டார்லிங், அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஆயுதத்தை வெளியே எடுங்க. அப்பதான் பாட்டி அடங்குவாங்க. வள்ளிமா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கமா. இன்னைக்கு என்ன சொன்னாலும் எங்க போனா எங்கேயும் இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்கன்னு நீங்க சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். வருது டார்லிங், எப்படியாவது காப்பாத்து விடுங்க டார்லிங். டார்லிங், வேற வழியே இல்ல. பாட்டியை தூக்கி ஒரு உண்மை கொடுத்துருங்க. பாட்டி சமாதானம் ஆயிடுவாங்க. போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வருது டார்லிங், அப்போ உள்ளுக்குள்ள ஆசை இருக்கதான் செய்யுது இல்லையா? என்ன 2 பேரும் பேசிச்சா? என்ன என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இவளை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்க? வள்ளிமா, அங்க என்னமா இருக்கு பாரு. அப்படிதான் அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம் நீங்க குடுக்குறீங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அப்ப யார் அடி வாங்க? நான் தான் அடி வாங்கணும். உன்னை காப்பாத்த போய் எப்பவும் அவகிட்ட நான் தான் அடி வாங்கணும். இன்னைக்கும் அடி வாங்க, என்ன பண்ண முடியும்? சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். இரு வள்ளி, அது பின்னாடி என்னது பாரு. பாரியா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னது இருந்துட்டு போட்டு சொல்லுங்க. இவளை எங்க கூட்டிட்டு வந்தீங்க? அட சொல்றேம்மா, ஆனா பின்னாடி என்னமோ இருக்கு. அது மட்டும் என்னன்னு பாருமா. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அம்மாடி ஸ்ரீ, எஸ்கேப் ஆயிடு. தேங்க் யூ தாத்தா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மா. போதும் போதும், அங்க கொடுத்தது போதும். பேசிட்டே இருக்கே, எஸ்கேப் ஆக முடியும். இதோ போயிட்டேன். ஒரு காஃபி கிடைக்குமா?
சரி போய் ஒரு காஃபி மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வரியாமா? ஐயோ அறிவு கட்ட மனுஷன், பேத்தி வச்சுட்டு என்னைய காரியம் பண்றக்க? கொடுக்க சொன்னது உன் பேத்தி தாமா. ஆமா ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, அவளுக்கு போயாண்டு இருக்கு. காஃபியா கட்டிங்க? காஃபியில கிடையாது, போயா. வள்ளிமா